மேம் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது தொடர்பா இதோட பின்னணி என்ன நினைக்கிறீங்க? திமுகவினர் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. நாளை பட்ஜெட் தாக்கல் இருக்கு. இந்த நிலையில இன்றைய தினம் அவர் கைது எப்படி பாக்குறீங்க? அவர்கள் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் செய்வதை விட அவர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும். இது குறித்து இது இன்னைக்கு நேத்து எல்லாம் கிடையாது. உதயநிதி பேசுறதுன்றது உதயநிதி தப்பு கிடையாது. உதயநிதியோட ஜீனே அப்படிதான். அவங்க தாத்தால இருந்து அவங்க அப்பால இருந்து இவர் இப்போ மாத்திரம் கிடையாது, தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஆட்சி காலத்திலேயே அதிகார மமதையில அம்மையார் சசிகலா உட்பட மிக கேவலமாக, அதே போல இன்னும் சில தலைவர்களின் தாய்மார்கள்ல இருந்து எல்லாரையும் பெண்களை அங்க உதயநிதி மறைந்த தலைவர் கருணாநிதி இருந்து ராசால இருந்து அவங்க கட்சியில இருக்கக்கூடிய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ்ல இருந்து அந்த பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதி சாதிக்கு, பிரசன்னா, இன்னும் சில மயிலாடுதுறை விக்கி, அது இதுன்னு டிபேட்ல போனாலும் சரி, பொதுவெளியிலயும் சரி, அவங்க தலைவர்களே இப்படி பேசினா இவங்க சமூகத்துக்கு என்ன செய்தியை சொல்ல வராங்க? நேத்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துல 23 நிமிஷம் சம்திங் 23 பாயிண்ட் சம்திங் அந்த மினிட்ஸ்ல அவர் பேசுனது காவிரி உரிமையை பத்தி எத்தனை வார்த்தை பேசியிருக்காரு? காவிரி உரிமையை பத்தி பேசுறதுக்கோ இல்ல தமிழ்நாட்டோட ஸ்டேட் ரைட்ஸ் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தது திமுக. காவிரி உரிமையில இருந்து, ஜல்லிக்கட்டு உரிமையில இருந்து, நீட் உரிமையில இருந்து, முல்லைப்பெரியார் உரிமையில இருந்து, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்ல இருந்து, எல்லா கல்வி உரிமையில இருந்து எல்லா உரிமைகளையும் மத்தியில ஆட்சியில இருக்கும் போதும் மாநிலத்துல ஆட்சியில இருக்கும் போதும் விட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு பேச சொன்னா இந்த உரிமையை பத்தி பேசுறதுக்கே முதல்ல இவங்களுக்கு தார்மீகமே கிடையாது. காவிரி உரிமையை விட்டு கொடுத்தது முதல்ல அரசிதழில கூட இடம்பெற வக்கு இல்லாம வழி இல்லாம இருந்தவர்கள் திமுகவினர் அவங்க தாத்தா காலத்துல இருந்து. என்னமோ எதிர்கட்சி அரசியல் பண்றதுல நாங்க என்னமோ சூரப்புலின்ற மாதிரி நினைச்சு ஓவர் மமதையில அது புதுசா வந்திருக்காருல்ல, ஒரே நைட்ல எம்எல்ஏ ஆயிடுவாரு, ஒரே நைட்ல அமைச்சர் ஆயிடுவாரு, ஒரே நைட்ல இளைஞரணி செயலாளர் ஆயிடுவாரு, ஒரே நைட்ல துணை முதலமைச்சர் ஆயிடுவாரு. அந்த வாரிசு கோட்டை அடிப்படையில மீண்டும் இதுலயும் வாரிசு கோட்டாவை ப்ரூவ் பண்ணிருக்காரு. எங்க தாத்தா எப்படி பேசினாரோ, அப்பா எப்படி பேசினாரோ அதே மாதிரிதான் இப்போதைக்கு இவர்கள் தொடர்ந்து திமுக இவங்க கைக்கு என்னைக்கு போச்சோ இவங்க குடும்பத்துக்கு அன்னில இருந்து இவங்க இதைதான் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் தொடர்ந்து இதே வேலையை தான் செய்துட்டு இருக்காரு. நீக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஒரு மாசம் நீக்கிட்டு எப்ப உள்ள சேர்த்துக்குவாங்கன்னே தெரியாது. பொன்முடி போன்றவர்களே, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களே, இவங்களுக்கு எல்லாம் இதேதான் வேலை. அதுவும் நடிகைகள் அப்படின்னாக்கா சினிமா கலைத்துறையில இருந்து வந்தவங்கன்னா, கலைத்துறையில் வந்த புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் இன்னைக்கு புரட்சி தளபதியாக இருக்கக்கூடிய சிஎம் உட்பட இவர்கள் தானே தமிழ்நாட்டின் உரிமையை நாட்டினார்கள். இதற்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க? முன்னாடி நானும் சினிமால இருந்து வந்தா அப்படியே மக்கள் கண்மூடித்தனமா ஏத்துப்பாங்கன்னு நினைச்சுதானே இவரும் போய் சந்தானத்துக்கு துணை நடிகரா கூட நடிச்சுட்டு வந்தாரு. அப்ப இவர் நடிகர் இல்லையா? இவர் அப்புறம் என்ன இவங்க குடும்பத்துல அதுக்கும் கலைத்துறைக்கும் இவங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? என்ன கேவலமான பேச்சு! அவங்கள மாத்திரம் கிடையாது, யார் இவர்களுக்கு எதிராக வந்துடக்கூடாது. கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா ஆட்சி இருக்கும்போது வாயை மூடிட்டு இருப்பாங்க, ஆட்சி போயிடுச்சுன்னா யார வேணாலும் என்ன வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் பேசுவார்கள். இது உதயநிதிக்கு கிடைத்த சவுக்கடி. உதயநிதியை இதோடு நிறுத்தக்கூடாது. அவர் மக்கள் பிரதிநிதியாக இருப்பதற்கே லாயக்கற்றவர். இந்த லட்சணத்துல அவர் எதிர்கட்சி தலைவர் வேற. இந்த லட்சணத்துல அவர் தொடர்ந்து எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டார்னா அவர் சமுதாயத்துக்கு என்ன செய்தியை சொல்ல வருகிறார்? ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவா இருந்தாலே மைக்க பிடிச்சாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, பொறுப்புணர்வோடு செயல்படணும்ல. அப்புறம் இதுலயே இப்படி இருக்கக்கூடியவர்கள் பொறாமையின் வெளிப்பாடாக இப்படிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி மிக்க அபியூசிவ் ஃபில்தி லாங்குவேஜஸ், டெரகேட்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்ப பார்த்தாலும் கொடுத்துட்டு இருந்தா இவர்களை மக்கள் அதனாலதான் தொடர்ந்து இவங்களை வீட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. இவங்க குளத்தூர்லயே அந்த வயிற்றெரிச்சல் தாங்க முடியாம தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இவங்க வீட்டுக்கு தான் போவாங்க. மேம் கண்டிப்பா இது தொடர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொன்னு, அவரை முதல்ல எப்படி பொன்முடியெல்லாம் இவங்க ஜஸ்ட் ஒரு டெம்பரவரி டிஸ்மிஸ் பண்ணாங்களோ அதே மாதிரியா இந்த உதயநிதி கட்சியை விட்டு முதல்ல நீக்கணும். அவங்க பார்த்துட்டு தானே இருக்காங்க. அவங்க குடும்பத்துல பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க கட்சியிலும் பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டு பெண்ணே ஒருத்தர் இருக்காங்கல்ல. அவங்க தொடர்ந்து இவரை கட்சியில இருந்து நீக்கணும். அதுதான் அவருக்கு கொடுக்க இன்னொரு பனிஷ்மெண்டாக இருக்க முடியும். அப்படி செய்தா மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும். அது கனிமொழி திமுக தனியா இருக்குன்னு அர்த்தம். ஓகே மேம், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய பதிலுக்காக நன்றி மேம்.